டெல்லி காங்கிரஸை தலைமையை பொறுத்தவரை, காங்கிரசின் அகில இந்திய தலைமையை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும். பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியை கட்டமைத்து அந்த கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையானது மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் திமுகவுடன் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணி தொடர வேண்டும் என்ற எண்ணமும் மிகவும் நல்ல கூட்டணியாக இருக்கிறது. வெற்றிகளை தொடர்ந்து பெற்றிருக்கும் கூட்டணியாக இருக்கிறது. இந்த கூட்டணி மிகவும் வலுப்பெற வேண்டும். அந்த என்ற எண்ணமானது அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தற்போது இது போன்ற கருத்துக்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் இது போன்ற கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். இது மாநில அரசுக்கும் அதே போல திமுக கூட்டணியிடையே ஒரு விரிசலை ஏற்படுத்துகிறது என்ற தகவலானது அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்துதான் உடனடியாக இது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் அஜய்குமார் மூலமாக ஒரு அறிக்கையை கேட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலம் காங்கிரஸ் தலைமையிலானது, அதாவது அகில இந்திய காங்கிரஸ் தலைமையானது தமிழக திமுகவுக்கு ஒரு மெசேஜை கொடுக்க விரும்புகிறார்கள். அந்த மெசேஜின் அடிப்படையில், அதாவது எந்த சமரசமும் கிடையாது, இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறோம். கூட்டணிக்கு எதிராக யார் கருத்து தெரிவித்தாலும் அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கும் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு மெசேஜை கொடுப்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு நடவடிக்கையை காங்கிரஸ் தலைமை எடுத்திருக்கிறதாக தெரிகிறது. ராகுல் காந்தியுடைய நிலைப்பாடு இதில் என்னவாக இருக்கிறது? இது 2ஆம் கட்ட தலைவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய மோதலா, இல்லை முதல் கட்ட தலைவர்கள் வரைக்கும் இந்த விவகாரம் போயிருக்கா? ராகுல் காந்தி நிலைப்பாடு என்ன?